எங்களை பல சகோதரர்களை நான் கண்டிருக்கிறேன். எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான். நம்ம ஹலப் பிரச்சனைகள், பர்மா போன்ற பிரச்சனை நடந்துட்டு நம்ம மனசு வேதனையில இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஒரு வலிமா போயிருக்கோம், நல்ல சாப்பாடுக்கு போயிருக்கோம், பெரிய சாப்பாடு முன்னால் இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்ன வரும் தெரியுமா? இப்படி தின்ற உண்மையாக ஒரு மன உணர்வு வரும். எப்படி தின்றதுன்னு நினைவு வந்தா கூட அது நியாயம். எங்கேயாவது ஒரு போட்டோ வந்துட்டு அந்த டைம்ல ஒரு பெரிய சகனை வச்சு தின்ற மாதிரி மனுஷன்லாம் எல்லாம் ஹலப்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, பர்மால எவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவங்க இப்படி தின்னுட்டீங்க, இவரும் தின்னதான் செய்யறாரு. அப்படி சொல்றத பார்க்கிறோம். எந்த சாப்பாட்டை நீங்க தவிர்த்து கொள்ள தேவையில்லை. தயவு செய்து ஹராமான சந்தோஷங்களை தவிர்த்து கொள்ள முடியும்டா அதே பெரிய விஷயம். ஹலாலான சாப்பாடை தவிர்க்க வேணாம். சுபகு தொழாம நிம்மதியா தூங்குற சந்தோஷம் இருக்குதே, அதை தவிர்த்து பாருங்க. நீங்க ஹலப் மக்களுக்கு செய்யற பெரிய ஒரு பங்களிப்பு. சந்தோஷமாக சினிமாவை ஹெட்போன் அடிச்சு கேட்டுட்டு மகிழ்ச்சியா சிரிக்கிறீங்க, அதை தவிர்த்து பாருங்க. இது நீங்க ஹலப் மக்களுக்கு செய்யற பங்களிப்பு. எத்தனையோ ஹராமான சந்தோஷங்கள், வட்டி என்று மூழ்கி கண்டிக்கிறோம், இதுகளை தவிர்த்து பாருங்க. இது நீங்க அல்லாஹு தஆலா உங்களுக்கு நியமத்தை தந்திருக்கிறான். ஹலப் மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த நியமத்தை நான் சரியா பயன்படுத்துறேன், ஹலப் மக்களுடைய சோதனை எனக்கு தந்துராது என்று சொல்றேன். அந்த பங்களிப்பு. மற்ற சகோதரர்களை மற்றவர்களை பற்றி புறம் பேசி கோல் மூட்டி அவர்களை பிரித்து வஞ்சகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குணங்கள், ஹராமான சந்தோஷங்களை விடுங்க. இது நம்ம அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தோட வாழ வச்சுக்கிறானே, அதுக்கு நம்ம செய்யற நன்றி செலுத்த. நம்ம நிம்மதியா வாழ வச்சதுனாலதான் இவ்வளவு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹலாலான சாப்பாடு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலாலான சாப்பாடை விட்டு, ஹலாலான வீடுகளை விட்டு, ஹலாலான வாழ்க்கையை விட்டு ஓலை வீட்டுல போக வேண்டிய அவசியம் இல்லை. மோசமான வாழ்க்கையை விட்டுருங்க. அன்புள்ள இவ்வளவு நடக்கிற நேரத்திலையும் சினிமா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? மோசமான காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஹலபுடைய சோகமும் ஹலபுடைய வேதனையும் நெஞ்சின் ஒரு பகுதியை அழுத்திக் கொண்டிருக்குது. இன்னொரு பகுதியில் என்ன? படமும் சினிமாவும், புதிய படம், அவர்களுக்கு கொமெண்ட்டும், அவர்களுக்கு வாழ்த்தும், அவர்களை பற்றிய சிரிப்பும், மோசமான நகைச்சுவையிலும் உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதை விடுங்க, போட்டோல உள்ளவர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் நல்லா பார்த்துக்கலட்டும். நீங்க ஹராமான சந்தோஷங்களை விடுங்க. பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு கவலை, நீங்க செய்யற ஹராம் நடக்குதா இல்லையா? ஹராமான சந்தோஷங்களை உங்களுக்கு விட, ஹலபை பற்றி பேசி வேதனைப்படக்கூடியவர்கள், பர்மாவை பற்றி வேதனைப்படக்கூடிய நாம், சுபகுடைய அதானுக்கு அல்லாஹ் நிம்மதியான சூழல் தந்திருக்கிறான். குண்டு வெடிப்பு இல்லை. நாங்கள் எதுல தூங்கல? முகையம்கள்ல, அதாவது கூடாரங்கள்ல தூங்கல. எங்களுக்கு போத்துவதற்கு எது சீட்டுகள் எல்லாம் இல்லாம இல்லை. எல்லாம் நிம்மதியா இருக்கிறோம். எங்களுக்கு எழும்ப முடியவில்லை. அவர்கள் கொடுமைப்பட்டு வேதனைப்படுறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் எழும்பி ஒரு இடம் போய் தொழ முடியவில்லை? எத்தனை பேர் அவர்களுக்காகவாவது எழும்பி தஹஜ்ஜத்துல நம்ம தொழுது அழுவோம் என்று நினைத்திருக்கிறோம். இன்னும் யோசிக்க நினைக்கிறாங்க, இன்றை செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று. எழும்ப முடியவில்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஜிஹாத் என்ற ஒரு பகுதி எமது மீது கடமையாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வந்தால் எங்களோட உறுதி எப்படி இருக்கும்? எங்களோட கொடுமைகளுக்கு முன்னால் எங்களது நிலை எப்படி இருக்கும்? நினைத்து பாருங்கள். எல்லாரும் சோதனைகளின் பொழுது கேட்ட துவா என்ன தெரியுமா? ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பலகீனமாக இருக்கிற நிலையில, மூசாவுடைய சமுதாயமும் பலகீனமாக இருக்கிற நிலையில வெட்ட போறேன்னு சொல்றான். உங்களது வலது கையையும் இடது காலை நான் வெட்ட போகிறேன் அப்படி என்று சொல்ற நேரத்தில் எதுவும் செய்ய முடியல. உலகத்தில் எந்த அரசும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆயுத பலம் இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்ன தீர்ப்பு சொல்ல போறியோ அதை சொல்லிவிடு. இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, நீ இந்த உலகத்துல தான் தீர்ப்பு சொல்ல போறாய். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீ எங்களை தண்டிப்பதெல்லாம் நம்ம ஈமான் கொண்டதற்காகத்தானே. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். அவங்க சொன்ன வார்த்தை ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், யா அல்லாஹ் பொறுமையை எங்கள் மீது கொட்டுவாயாக. சாதாரண சோதனை அல்ல சகோதரர்களே. காய்ச்சலுக்கும் தலைவலிக்குமே துடிச்சு போற நம்ம, ஒரு சாதாரண நஷ்டங்களுக்கு துடித்து போகின்ற நாங்கள், ஒரு சாதாரண இன்பத்தை விடுவதற்கு துடித்து போகின்ற நாங்கள், ஆயுதங்களுக்கு முன்னால், உறைகின்ற பணிகளுக்கு முன்னால் அந்த கூடாரங்கள்ல தனியே நிறுத்தப்பட்டு கூடாரத்துக்கு மேல பாதுகாப்பு இல்லாம இருந்த நேரத்தில் எப்படி சோதனை இருக்கும்? அதனாலதான் அந்த துஆ ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, பொறுமையை கொட்டுவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மௌத்தாக்கு. எப்படி மௌத்தாகணும்? முஸ்லிம்களாக மௌத்தாகணும். யுத்த களத்திலும் சொன்னார்கள், இந்த இடத்திலையும் சொன்னாங்க. இப்ப நம்ம கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்ற சாதாரண ஹராமான ஒரு இன்பத்தை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சாதாரண ஒரு ஹராமான ஒரு சினிமாவை விடுவதற்கு நம்ம தயாராக இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஹலாலை விட சொல்லி யார் சொன்னது? ஹலாலை விட சொல்லல, ஹராம விட்டாலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னது நியமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவோம்.
என்னதான் சொல்லிட்டாலும் அடுத்த செகண்ட் அந்த பக்கம் போறாங்க. அடுத்த செகண்ட் தன் குழந்தைகளுக்கு ஹராமான விஷயங்கள் என்ன செய்ய ஈடுபடுத்தினாங்க. ஒரு எந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெற மாதிரி இல்ல, அதே பதவி வெறி, அதே அரசியல் வெறி, அதே இயக்க வெறி, அதே ஹராமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை, பொருளாதார இட்டல், மோசமான அப்படியே இருக்குது. ஆனா மத்தவன் ஹலாலா மிச்சம் திண்டா மட்டும் என்ன மனுஷனாய் வந்து கேட்கிறான். மொத்தம் ஹோட்டல் உள்ள போட்டோ போட்டா மனுஷனாய் வந்து கேட்கிறான். அவன் ஹலாலா இருந்தானா ஹராமா இருந்தான மட்டும் நீ பாரு. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் மனதிலே எடுங்கள். எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்பதில் இது ஒரு மிக பிரதானமான பகுதி. அல்லாஹ் எங்களுக்கு நிஅமத்தான வாழ்க்கை தந்திருக்கிறானே, அதை நன்றியோடு அணுகும். யா அல்லாஹ், அவர்களுக்கு இவ்வளவு சோதனை கூட. அன்புள்ள சகோதரர்களே, பனி ஜீரோ, அதாவது வின்டர் ஜீரோ அடிச்சுக்கிட்டு. நம்ம 9, 8 எப்படி இருக்குதுங்க? ஜீரோ என்று சொன்னால் எப்படி தெரியுமா இருக்குதாங்க? கூடாரங்கள் வாழ்றாங்க. வீடுகள்ல வாழ்ந்தவங்க கூடாரங்களை வாழ்ந்த எப்படி இருக்கு? கூடாரங்கள் எப்படி என்று சொன்னால் திருப்பி மாற்றுவதற்கு வழி இல்லாத கூடாரங்கள். பார்க்கறதுக்கு அங்க மனித நடமாட்டம் இல்லாத சிச்சுவேஷன். அதுல வாழக்கூடிய அகதிகள், உணவில்லை, கரண்ட் இல்ல, எதுவும் இல்ல, பனி உறைஞ்சி குழந்தைகள் மரணிக்கின்றன. கல்லு கட்டியாகும், குழந்தைகள் மரணிக்கின்றன. கை குழந்தைகள் ஒரு, அதாவது அடிக்கிற அடியில ஒரு பில்டிங் வந்து தூளாகுது. வாப்போட பேசிக்கின்ற புள்ள திடீர்னு தூளாகினுடன் அந்த புள்ள வந்து கல்லுகளுக்குள் இருந்து ரத்தம் தோய்ந்து வெளியாகி வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பாபா, பாப்பா எங்க இருந்து அந்த புள்ள சொல்லிச்சு. ஏன்னா அந்த பிள்ளைக்குரிய அந்த சிச்சுவேஷன், அந்த நடைமுறை, அந்த சூழல் என்னன்னு விளங்கல. அந்த பிள்ளைக்கு வீடியோ எடுக்கக்கூடியவரை பார்த்து பாபான்னு நினைக்கிறாள். அவர் சத்தம் போட்டுக்கிட்டு வீடியோ எடுக்கிற அந்த செய்தி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி பயங்கரமான சிச்சுவேஷன். கூலிப்படைகள் உட்பட, பஷாருடைய ராணுவம் உட்பட, ஈரானுடைய ஃபைலக் அல் குதுஸ் உட்பட இறங்கி சுத்தி அடிக்கிற இடம். பேலன்ஸான நியூஸ் பார்க்கறாங்க, ரஷ்யா நியூஸை பார்த்துக்கிட்டீங்க. பேலன்ஸ் நியூஸ். அன்புள்ள சகோதரர்களே, பாதிக்கப்படுகின்றவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர். ஹலப் வரலாற்று புகழ்மிக்க நாடு. ஹலப் வரலாற்று புகழ்மிக்க இஸ்லாமிய அறிஞர்கள் பிறந்த மிகப்பெரிய ஒரு பிரதேசம் ஹலப். அஹ்லு சுன்னாவுடைய கேந்திர ஸ்தலம். என்றைக்கும் ஷியாக்கள் வாழ்ந்தது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்குது. எங்களால வந்து சர்வ சாதாரணமாக வீட்டுல ஏசி இல்லாட்டி ஃபேன் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நாம இந்த நிலைமையில அல்லாஹ் தந்திருக்கிறானே, நன்றி செலுத்தி எழும்பி ஒரு தஹஜ்ஜத்தை தொழுவோம். ஃபர்த கட்டாய கடமையான அந்த தொழுகையாவது நம்ம தொழுவோம். கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம், என்ன நம்மளுக்கு வந்துட போகுது. முடியவில்லை என்று சொன்னால் போய் பங்களிப்பு. ரெண்டாவது யோசிங்க, இந்த குளிர்ல சுபகுக்கு நம்மளால போய் அல்லாஹ்வுக்கு, அவர்களிடத்தில் அல்லாஹ்வுக்கு துஆ கேட்க முடியும் என்றால், அதாவது 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் நீங்க எப்படி கண்ணீர் வடிச்சு சொல்லுங்க தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு இதுக்கு தீர்வு காண எனது பங்களிப்பு இந்த உலகத்தில் இருந்து எனக்கு தெரியப்படுது. நிச்சயமாக நான் ஒரு பங்காளியாக செய்வேன், இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்பி மா தஆலா ஷுபத்தின் மினன் நிஃபாக். யார் யுத்தம் செய்யவில்லையோ, யுத்தம் பற்றிய சிந்தனையில் மரணிக்கவில்லையோ, அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களால் முடிந்த பங்களிப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும். ஒரு பக்கம் பார்ப்பதா, இந்த பக்கம் பார்ப்பதா என்று விளங்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இது போன்ற கொடூரமான காட்சிகளை பரத்தி கொண்டிருக்க வேண்டாம். உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்டா சேர்த்துருங்க. மனசு, அதாவது உருகக்கூடிய ஒரு காட்சி. அமெரிக்காவில் ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ பெண்மணி, ஹலப்ல நடக்கக்கூடிய இந்த கொடூரத்தை ரஷ்யா எம்பசிக்கு முன்னால சிசிடிவில என்ன செய்யறாங்க, அதை எடுத்து காட்டுறாங்க எம்பசிக்கு முன்னால. இதுதான் ஒரு மனிதாபிமான உணர்வு என்பது. உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னா நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். ஆனால் தொடர்ந்து கொடூரங்களை பரத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள்ல பலகீனமானவர்கள் அசைஞ்சிருவாங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு கொடூரம் பழகிடும். கொடூரம் என்ன செஞ்சிடும், பழகிடும். அது தேவையில்லை. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிகிறது, செய்திகள் காதுக்கு வருது. நம்ம ஆக வேண்டியதை பார்க்கணும். ஆக வேண்டிய துஆக்களுக்கு பலம் இல்லை என்று நினைத்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறைந்த பலத்தோடு பத்ர் யுத்தத்துடைய அந்த நேரத்தில் செய்தது என்ன, துஆ தான். நமக்கு பத்ர் யுத்தம் ஒன்று முடிந்திருந்தால் அந்த களத்துல போய் நம்ம செய்யலாம். அப்படி இல்லையா, துஆ என்பது மிக அற்புதமானது. அல்லாஹ் தஆலா நமது உள்ளத்தை என்ன செய்யறான், அந்த இடத்துல பார்க்கிறான். முஸ்லிம்கள் நிறைய பாவம் செய்யறாங்க, அதனால் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு நினைக்க வேண்டாம். காரணம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், துஆவை அங்கீகரிப்பான். நம்ம அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாவியாக இல்லாமல் இருக்கணும் என்றதல்ல.
அவன் காபிராக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? துஆவை அங்கீகரிப்பான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எங்களால் முடிந்த என்ன பங்களிப்புகளை நம்ம செய்ய முடியுமோ அதில் செய்ய வேண்டும். இது முஸ்லிம் சமுதாயத்துடைய இறுதி சோதனை அல்ல. இது இறுதி சோதனை அல்ல. இன்னும் எத்தனையோ சோதனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர இருக்கிறது. அல்லாஹு தாலா நாளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நிம்மதியாக இருக்கக்கூடிய எங்களின் பக்கம் இதை சுத்தி என்ன செய்யலாம்? வர வைக்கலாம். அந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கை செய்தப்பட்ட அர்த்தம் கிடையாது. நிம்மதியாக நியமத்தோடு வாழுகின்ற இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அந்த மக்களுக்கு கருணை உள்ளவர்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் போலியான ஏமாற்றமான வழிகாட்டல்கள் இருந்து அல்லாஹு தாலா மனைவை பாதுகாத்தரல வேண்டும். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும்.